உங்கள் டிடி டிவியில் கிறிஸ்துமஸ் தின சிறப்பு திரைப்படங்கள். தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக திரைக்கு வந்த சில நாட்களையான. எனக்கு வந்து அந்த லெவல்லாம் பிடிக்காது. sailing on the same boat யா? நீங்க வேற வேலை இருந்தா பாருங்க. கண்ணு இதான் வேலையே. புத்தம் புதிய சூப்பர் ஹிட் திரைப்படம். குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதான்டா நட்பு. கூட தாங்கடா நானும் தெரிஞ்சேன். இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? காலை 7 மணிக்கு SR பிரபாகரன் இயக்கத்தில் சசிகுமார், லட்சுமி மேனன் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம் சுந்தரபாண்டியன். ஆனா எனக்கு இந்த சான்ஸ் பிடிக்கலப்பா. பாலைவன பூமியில தூறல் விழ ஆரம்பிச்சிடுச்சு. பட்டாம் பூச்சி கூப்பிடும் போது பூவே ஓடாதே. காதல் தேனை சாப்பிடும் போது பேசக்கூடாதே. காலை 10 மணிக்கு சித்திக் இயக்கத்தில் இளைய தளபதி விஜய், ஆசின், வடிவேலு நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம் காவலன். பணம் சம்பாதிக்கணும்னு அரசியலுக்கு வரவங்கனால எப்படிங்க மக்களோட பசியை உணர முடியும்? நீ யாருப்பா? நீ யாருன்னு கேட்க. உங்க பேர் என்ன சார்? ரஜினி. I am கமல். தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பையன் கலகலரா சொக்கா போன்னு சுத்தனா அந்த சரௌண்டிங்ல ஒரு ஜன்னல் ஓபன் ஆகணுமே. திரைக்கு வந்து சில நாட்களையான புத்தம் புதிய சூப்பர் ஹிட் திரைப்படம் கண்ணை கொத்துதே. 6 கோடி தமிழர்களின் சுவாசம். என்னங்க உங்க கதை? முடிச்சு அவுக்கிறது ஒரு சுவாரஸ்யம்னா அவுக்க முடியாத முடிச்ச போறது அதை விட சுவாரஸ்யம். மதியம் 1 மணிக்கு சங்கர் தயாள் இயக்கத்தில் கார்த்தி, பிரணிதா நடித்த சகுனி. சின்ன வயசுல சாதிச்சுட்டு செத்தவங்க தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மக்கள் மனசுல என்னைக்கும் வாழ்வாங்க. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக அத பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. திரைக்கு வந்து சில நாட்களையான உலகம் ரொம்ப ஃபாஸ்ட். இந்த உலகத்துல நீங்க உங்களை காப்பாத்திக்கிறது பெரிய விஷயம், நான் என்ன காப்பாத்திக்கிறது பெரிய விஷயம். புத்தம் புதிய சூப்பர் ஹிட் திரைப்படம். நான் என்ன தெருநாயா? தெருவில் இறங்கி சண்டை போடுறதுக்கு இல்ல பொறுக்கியா? கண்ட கண்ட புறம்போக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கு. இன்னைக்கு மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில சுயநலம் இல்ல. சாதாரணமானவனுக்கு தான் எம்மன் ஒருத்தன் இருக்கான். சாதிக்க பிறந்தவனுக்கு எம்மன் ஒருத்தன் இல்லவே இல்லை. ஏசி சார், வண்ணாரப்பேட்டை கோடவுன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் 6 போலீஸ்காரங்க சேர்ந்து என்கவுண்டர்ங்கிற பேர்ல ஒரு அப்பாவிய போட்டு தள்ள பார்த்தாங்க. நான் என் கவுண்டர்ல அவங்கள போட்டு தள்ளிட்டேன். உன்னை கொஞ்சம் என்னை கொஞ்சம் சேர்த்து வைப்போமா? மாலை 4 மணிக்கு பேரரசின் இயக்கத்தில் பரத் சுனைனா நடித்த திருத்தணி. பேரு திருத்தணி. வயசு 26, ஹைட் 5.6, வெயிட் 66. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக டாப் தானே. இங்கிலீஷ்ல she is excellent. ஆனா நீ அவரை எவ்வளவு அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண வச்ச? தமிழ்ல பேசி. இங்கிலீஷ் குழந்தைகள் விட இம்பார்ட்டன்ட் ஆச்சு. தமிழ்ல இல்லையா? அங்கிட்டு போய் நான் பண்றேன். இந்த இங்கிலீஷ்காரங்களை பார்த்து பயப்படாதீங்க. நேரம் வந்துருச்சு. அவங்க நம்மளை பார்த்து பயப்படுத்துங்க. திரைக்கு வந்து சில நாட்களையான புத்தம் புதிய சூப்பர் ஹிட் திரைப்படம் மாலை 7 மணிக்கு கௌரி ஹிண்டே இயக்கத்தில் ஸ்ரீதேவி, அனில் குசைன் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம் இங்கிலீஷ் விங்கிலீஷ். தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில நாட்களையான புத்தம் புதிய சூப்பர் ஹிட் திகில் திரைப்படம். பேய், ஆவி
இரவு 9 மணிக்கு கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி ரம்யா நம்பீசன் நடித்த சூப்பர் ஹிட் திகில் திரைப்படம் பீட்சா.